ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்பனா விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரொம்ப சிம்பிளான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ரோட் சைட் பட்டாணி மசாலா. இது முக்கியமாக பெரியவங்களை விட சின்னவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வீட்டில் எப்போவுமே இருக்கக்கூடிய சிம்பிளான பொருட்களை வச்சு பண்ணக்கூடிய இந்த பட்டாணி மசாலா வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம விலாகை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் அழுத்தி அதில் ஆலையும் டிக் பண்ணிவிடுங்க. சரி, வாங்க நம்ம வீடியோவுக்கு போயிடுவோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த பட்டாணி மசாலா பண்ணுறதுக்கு பட்டாணியை ஊற வச்சுருவோம். நான் இன்றைக்கி 1 கப்பு காஞ்ச வெள்ளை பட்டாணி எடுத்திருக்கேன். கூடவே 1/2 கப்பு காஞ்ச பச்சை பட்டாணி சேர்த்து கழுவிட்டு இதை நம்ம ஓவர் நைட் ஊற வச்சுக்கலாம். நான் இதை ஃப்ரிட்ஜில் வச்சு தான் ஊற வச்சேன். அதனால் இதை பாருங்கள், ஊறி வந்தாச்சு. அந்த தண்ணியோடு சேர்த்துக்கிறேன். இன்னமும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், உப்பு தேவையான அளவுக்கு, 1/4 ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா கலந்து அப்படியே இதை நல்லா பஞ்சு மாதிரி வேக வச்சுருவோம். நம்ம இந்த மசாலாலாம் சேர்க்கும்போது அது பட்டாணியில் ஊறி டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு 2 துண்டு பட்டை, கொஞ்சம் போல் கல்பாசியை நான் லைட்டாக வறுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்தாச்சு. 10லேருந்து 12 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் போல் புதினா இலை, கொஞ்சம் கொத்தமல்லியை சேர்த்து கொரகொரப்பாக இப்படி அரைச்சி எடுத்து தனியாக வச்சுருவோம். இப்போ அதே மிக்ஸி ஜாரில் 1 கப்பு வெங்காயத்தை சேர்த்து இதையும் கொரகொரப்பாக அரைச்சி தனியாக வச்சுக்கலாம். நான் ஒரு 3 மீடியம் தக்காளியை சுடு தண்ணியில் 5 நிமிஷம் ஊற வச்சு தோல் உரித்து வச்சுருக்கேன். அதையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இதையும் தனியாக வச்சுருவோம். இந்த பக்கம் நம்ம வேக வச்ச பட்டாணி நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு. எப்படி வந்திருக்குன்னு பார்த்துக்கலாம். இது பாருங்கள், பட்டாணி நல்லாவே வெந்து வந்திருக்கு. ஏன்னா நம்ம ஓவர் நைட் ஊற வச்சுருக்கோம். இப்போ இதுலேருந்து ஒரு 1/4 கப்பு போல் பட்டாணி எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி இப்படி தனியாக வச்சுருவோம். இந்த பக்கம் கடாயை சூடு பண்ணி அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டாச்சு. எண்ணெய் சூடான பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த வெங்காய பேஸ்ட்டை சேர்த்து கொஞ்சம் கலர் மாதிரி வர்ற வரைக்கும் அப்படியே வதங்க விட்டுக்கலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கின பிறகு பச்சை மிளகாய் பேஸ்ட்டை சேர்த்து நல்ல வாசனை வர்ற அளவுக்கு அப்படியே வதக்கி விட்டுருவோம். இதில் இன்னும் கூட ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்க்கலாம். இது அந்தளவுக்கு காரம் இல்லை. இப்போ தக்காளி பேஸ்ட்டை சேர்த்து அதையும் நல்லா கலந்து வதக்கி விட்டுருவோம். நல்லா வதங்கி வரட்டும். இப்போ நம்ம மசாலா தூள்லாம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/4 ஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர், 1/4 ஸ்பூன் பானிபூரி மசாலா, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து வதக்கிக்கலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆன பிறகு 2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து திரும்ப ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருவோம். நல்லா கலந்து வந்தாச்சு. இப்போ இதில் நம்ம அந்த பட்டாணி வேக வச்ச தண்ணியும் இந்த மசாலாலாம் அரைச்சி எடுத்த பிறகு அந்த மிக்ஸி ஜார் அலசி எடுத்த தண்ணியும் சேர்த்தாச்சு. நீங்கள் பட்டாணி எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த வெங்காயம் தக்காளி மசாலா எடுத்துக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு நல்லா ஒரு 2-3 கொதி வர வச்சுருவோம். நல்லா கொதித்து வந்தாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இந்த பட்டாணியை சேர்த்தாச்சு. 2 நடுத்தரமான உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கோம், அதையும் சேர்த்தாச்சு. வேக வச்ச பட்டாணியை சேர்த்து அப்படியே ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். இதை நாம் திரும்பவும் மூடி போட்டு கொதிக்க வைக்க போகிறது கிடையாது. இது ஓப்பன்லேயே கொதிக்கட்டும். பொதுவாகவே இந்த பட்டாணி மசாலாவுக்கு அந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டெல்லாம் ஒன்றாவே கலந்து அரைச்சி வதக்கி தான் பண்ணுவாங்க. ஆனால் இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்து தனித்தனியாக வதக்கி செய்யும்போது அதனோட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியை தூவியாச்சு கலந்துட்டு இறக்குனாக்கா நம்ம எல்லாரோட ஃபேவரட் ரோட் சைட் பட்டாணி மசாலா அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. இந்த பாருங்கள், பார்க்கவே நமக்கு இங்கேயே நாக்கு ஊற ஆரம்பித்தாச்சு. இது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு மட்டும் இல்லாமல் இட்லி, தோசை, பூரி, சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான காம்போவாக இருக்கும். இதை நம்ம இப்போ பிளேட்டுக்கு மாற்றி அப்படியே அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இது கார கலகலா, அதாவது டைமண்ட் கேக்குன்னு சொல்லுவாங்க. மைதா மாவு கூட லைட்டாக தனி மிளகாய்த்தூள், பெருங்காய்த்தூள், கொஞ்சம் ஓமம் சேர்த்து கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்செடுத்து அதை பூரி மாதிரி சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிட்டு கட் பண்ணி பொரிச்சு எடுத்தாக்கா இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும்.
அப்படியும் இல்லைனாக்கா நம்ம கார்ன்ஃப்ளேக்ஸை சேர்த்துக்கலாம். அப்படியும் இல்லைன்னா இந்த பானிபூரியை கூட உடச்சி போட்டு சேர்த்து நம்ம இதோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். இப்போ நம்ம இந்த பட்டாணி மசாலாவுக்கு மேலே கட் பண்ணி வச்ச வெங்காயம், தக்காளி, நல்ல பிஞ்சான வெள்ளரிக்காய், நல்ல ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியை சேர்த்தாச்சு. இன்னும் நல்ல இந்த இனிப்பும் புளிப்புமாய் இருக்கிற மாங்காவை பொடியாக கட் பண்ணி சேர்த்தா இன்னும் சூப்பராக இருக்கும். அதுக்கு மேலே லைட்டாக லெமன் அப்படியே பிழிஞ்சு விட்டுக்கோங்க. அவ்வளோதான் நம்மளோட ரோட் சைட் பட்டாணி மசாலா நல்ல அட்ராக்ஷனாக கலர்ஃபுல்லாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மெத்தடில் இந்த பட்டாணி மசாலாவை செய்து ஃபேமிலியோடு சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வ்ளாகை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் அழுத்தி அதில் ஆலையும் டிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.